வணக்கம் மாஸ்டர்ஸ். பரிபூரண ஆரோக்கியத்திற்கு 12 ஆன்மீக மாத்திரைகள். இந்த அற்புதமான புத்தக ஞானத்தை நமக்கெல்லாம் அளிச்ச டாக்டர் ஜி.கே. சார் அவர்களுக்கு இந்த தருணத்துல நாம நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். இந்த புத்தகத்துல இருந்து இப்ப நாம பார்க்க போறது 11வது ஆன்மீக மாத்திரையான இயற்கை சுற்றிலா பிரம்மமே ஆனந்தம் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இருக்கிறத பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். இந்நாட்களில் நாம் கான்கிரீட் கட்டிடங்களில் வாழ்கின்றோம். முழுவதுமாக இயற்கையில் கனிம தாவர விலங்கின சாம்ராஜ்யங்களுடன் வாழ வேண்டிய நாம் அவற்றிலிருந்து விலகி செயற்கையாக நிர்மாணிக்கப்பட்ட கான்கிரீட் கட்டிடங்களில் மூழ்கி இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் சிறிது நேரமேனும் பூங்கா, நதி தீரங்கள், கடற்கரை, மலை பிரதேசங்கள், நீர்வீழ்ச்சிகள் போன்ற இடங்களில் பொழுதை கழிக்க வேண்டும். இதன் மூலம் கனிம தாவர மற்றும் விலங்கினங்களுடன் இணைந்த வாழ்க்கை மட்டுமல்லாமல் பிராண சக்தியும் ஏராளமாக கிடைக்கும். வீட்டில் தோட்டம் அமைப்பது என்று இல்லாமல் தோட்டத்தில் வீடு அமைந்திருப்பது வாழ்க்கை நிலை சரிவர அமைந்தது ஆகும். மலையேற்றம் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அந்த ஆனந்தத்தை அடைய வேண்டும். நமது உண்மையான வலிமை மற்றும் புத்தி கூர்மை அனைவரது மத்தியில் வெளிப்படும். இப்படிப்பட்ட மலையேற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் நோய்வாய்ப்பட்டவர்கள், நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் உள்பட தாமே வியக்கும் வண்ணம் மற்றவர்களுக்கு இணையாக பங்கேற்று தம்முள் இருக்கும் தேவையற்ற பயத்தினையும் முழுமையாக விடுத்த சந்தர்ப்பங்கள் பல உண்டு. சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், முழு நிலவு, பச்சை பசையில் என்ற வயல்வெளி, மலை பிரதேசங்கள், நதி தீரங்கள், கடற்கரை போன்ற இடங்களில் முழுமையாக ஒன்றிருத்தல் மூலம் அபரிமிதமான சக்தியை பெறலாம். முற்காலத்தில் காச நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை காற்று வெளிச்சம் உள்ள பிரதேசங்களில் தனியாக அமர்த்தி நல்ல போஷாக்கான உணவு முதலியன தந்து வந்ததன் மூலம் அவர்கள் விரைவில் குணமாகி இருக்கிறார்கள். இது இயற்கை சுற்றுலா எனும் டேப்லெட் மூலம் நடக்கும். பசேல் என்ற மரங்களின் ஊடே நல்ல குணப்படுத்தும் அதிர்வுகள் இருக்கும். அத்தகைய அதிர்வுகளை பெறுவதால் விரைவில் நாம் நமது நோய்களில் இருந்தும் மருந்துகளில் இருந்தும் விடுதலை பெறலாம். தொடக்கத்தில் இயற்கை சூழலில் இருந்து கொண்டு ஆனந்தம் அடைந்து கொண்டு பசுமையை முகர்ந்து கொண்டு பிராண சக்தியை பெறுவோம். மேற்கூறிய விதமாக முழுமையாக இயற்கையில் ஐக்கியமாதல், அதாவது பார்ப்பவர்கள் பார்க்கப்படும் பொருட்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் பார்ப்பது என்பது. இயற்கையில் தன்னையும் தன்னில் இயற்கையையும் காணும் சக்தியை அனுபவத்தில் பெறக்கூடியவன் விஸ்வமய கஷேத்திரத்தை முழுமையாக அனுபவிக்க இயலும். இவ்வாறு மொத்த சக்தி கஷேத்திரத்தை சில நொடிகள் அனுபவத்தில் பெற முடிந்தால் உடலில் எவ்வளவு கொடிய நோய் இருந்தாலும் அதனை விலக்கிக் கொள்ளும் சக்தி நமக்கு கிடைக்கும். இதனையே நாம் பல ஆன்மீக புத்தகங்களில் எல்லாம் நானே நானே எல்லாம் என்று கூறப்பட்டிருப்பதை உணரலாம். அடுத்த தலைப்பு பிரம்மமே ஆனந்தம். நாம் எப்பொழுதும் ஆனந்த நிலையில் இருப்பதற்கே இப்புவியில் அவதரித்தோம். அதுவே நமது சகஜ நிலை. அதை அனுபவத்தில் காண வேண்டும் என்றால் 3 விதமான ஆனந்தங்களை எப்பொழுதும் சுவைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். அவை விஷயானந்தம், பஜனானந்தம், பிரம்மானந்தம். பொதுவாக நடைமுறை வாழ்க்கையில் அனைவரும் அறிந்தது விஷயானந்தம் மட்டுமே. அதுவும் சிறிதளவே. அவரவர் மனதுக்கு பிடித்தது என்பதால் அக்காரியங்களிலேயே ஈடுபட்டு இருப்பர். இவ்வாறு இல்லாமல் சரீர ரீதியாக ஐம்புலன்களால் அடையும் ஆனந்தம், சங்கீதத்தில் ஆனந்தம், தியானத்தினால் கிடைக்கும் திவ்ய அனுபவங்கள் முதலியன அனைத்தும் ஒரு சேர பெற வேண்டும். இவற்றை எல்லாம் சேர்த்து பெறுவதற்கு தேவையான பயிற்சியும் பிரம்மாய ஆனந்தத்தில் அடங்கும். நமது இன்றியமையாத தேவைகளுக்கு உகந்த லக்ஷ்மி கைகூடி வந்த பிறகு வாழ்க்கை முறையை முழுமையாக அறியும் வரை 3வது கண் குறித்த முழு புரிதல் வரும் வரை பார்வதி அவசியம். லக்ஷ்மி அப்படின்னா இந்த இடத்துல பணத்தையும், பார்வதி அப்படின்னா ஆன்ம ஞானத்தையும் குறிக்குது. அடுத்தது சரஸ்வதி கலைகளில் தேர்ச்சி நிலையில் நாம் பிரம்மமே ஆனந்தம் என்கின்ற நிலையை நெருங்கியவர்கள் ஆவோம். இந்நிலையில் இருக்கும் அபரிமிதமான பிராணசக்தி மற்றும் ஆனந்தம் நம்முள் இருக்கும் நோய் நிலையை அறவே ஒழிக்கும். எனவே இயற்கை சுற்றுலா மற்றும் பிரம்மமே ஆனந்தம் ஆகிய இரண்டுமே முக்கியமான ஆன்மீக சூத்திரங்கள். வாழ்க்கையில் எத்தனை இடையூறுகள் எதிர்கொண்டாலும் தியானத்தின் மூலம் அவற்றை அவ்வப்பொழுது விலக்கிக் கொண்டு எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கும் நிலையிலிருந்து விலகாமல் இருப்பதே பிரம்மமே ஆனந்த நிலை. இந்நிலையை அடைய பெற்றால் எத்தகைய வைத்திய சிகிச்சைகளும் நமக்கு தேவைப்படாது.